வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டடி பிளான். ஸோ நான் எப்படி ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் 2019 படிக்க ஆரம்பித்தேன், எப்படி படித்தேன் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். எப்படி படித்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் படித்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் எப்படி வேணால் படிக்கலாம். ஸோ இது டிஸ்க்ளைமர், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இதிலேருந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா மாடிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நன்றி, வந்ததுக்கு ஒரு லைக்கை போட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க்கிங்காக நான் ஒர்க்கிங்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். சில பேர் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே படிக்க வரலாம். ஸோ ஒர்க்கிங்க்கு தனியாக சொல்கிறேன், நான் ஒர்க்கிங்க்கு தனியாக சொல்கிறேன். இந்த நான் போய் இந்த சிலபஸ்லாம் எடுத்து படிங்க, சிலபஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். அதெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. நான் எப்படி படித்தேன், நீங்கள் எப்படி படிக்கலாம், ஒரு சஜஷன், அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசி போட்டப்போ எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் பேசிக்காக மேக்ஸு, ரீசனிங் நான் ப்ராக்டிஸில் தான் இருந்தேன். ஜிகே மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ பெருசாக நான் மேக்ஸு ரீசனிங்க்கு எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணல. ஜஸ்ட் குவிஸ் அட்டன் பண்ணேன், டெக்ஸ்ட் புக்கில் இருந்தால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன், அவ்வளோதான். ஜிகேக்கு தான் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஏன் ஜிகே அப்படின்றது முக்கியம் அப்படின்னா, என்டிபிசியில் டயர் 1 நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். இப்போ இருக்க சிஜிஎல் மாதிரி தான். ஸோ டயர் 1 கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். டயர் 2 எழுத போகிறப்ப தான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி நான் போனப்போ ப்ரிலிம்ஸ் போய் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு அக்யூரஸியாக பண்ணால் மட்டும் போதும்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் மொத்தமாக ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 75 ஆர் 78 என்னமோ தான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 2 தான் தப்பு. அதனால் எனக்கு பெருசாக மார்க் கம்மியாகலை. நார்மலைஸ் மார்க் 83 என்னமோ. ஸோ அதனால் எல்லா லெவலுமே நான் கிளியர் பண்ணேன். அதனால் அக்யூரஸியை நீங்கள் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஸ்டடி பிளான் எதாவது வேணால் எடுத்துக்கோங்க. பட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப அக்யூரஸி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இதனால தான் எனக்கு மார்க் அதிகமானதே. ஓகே, ஸோ இது நான் படித்து நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருந்தேன், ஒர்க்கிங்லாம் கிடையாது அப்போ. அதனால் மினிமம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படித்தேன். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கலை, மேக்ஸும் படித்தேன், ரீசனிங்கும் படித்தேன், ஜிகேவும் படித்தேன். ஸோ எல்லாத்தையும் கலந்து படித்தேன். அப்போ தான் நமக்கு பேலன்ஸ்டாக போகும். ஸோ இப்படி நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸ் பார்த்தாலும் ஓகே தான், ஒரு நாள் ஃபுல்லாக ரீசனிங் பார்த்தாலும் ஓகே தான், ஒரு நாள் ஃபுல்லாக ஜிகே பார்த்தாலும் ஓகே தான். இந்த 3 சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணணும், அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இப்போ என்டிபிசி இப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கான இது போட்டிருக்காங்க. ஃபெப் மார்ச் 2025 நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபெப் மார்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டயர் 1 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், சாலிடாக 5லேருந்து 6 மாதம் இருக்குது. இதுவே போதுமானது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இதுவே போதுமானது. இதை வச்சே நம்மளால் அசால்ட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்க்கு சொல்லிடுறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஹவர்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். ஸோ ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு போய்ட்டு ரொம்ப டயர்டாயிடும். ஸோ ஒரு மினிமமாக 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் 3 ஹவர்ஸ்க்கு சொல்கிறேன், அதை நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. ஸோ 1.5 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ். ஸோ காலையில் மார்னிங் ஜிகே எடுத்து படிங்க. ஸோ ஜிகே எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா காலையிலே மேக்ஸ் எடுத்து வச்சோன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், சம்மு வெரைட்டி அன்றைக்கி நாளே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஜிகேனா ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான். இது நம்ம எதுவும் டென்ஷன் படுத்தாது. அன்றைக்கி நாளை நம்ம நார்மலாக கொண்டு போவோம். காலையிலே மேக்ஸ் ரீசனிங்லாம் எடுத்து வச்சா ஒரு சம் வரலன்னா ஐயோ அது வரலையே அப்படின்னு ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் மேக்ஸிமம் ஜிகேக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க.
இதை வந்து நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், ஜிகேல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். மேக்ஸில் என்னென்ன படிக்கணும், ரீசனிங் என்னென்ன படிக்கணும், இது எல்லாத்தையுமே நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தான் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ நைட்டு வந்து மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங், மேக்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங்கில் ஒரு டாபிக். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளாரிட்டியாக படிக்கவே மாட்டீங்க. அதனால் அப்போ உங்களால் என்ன படிக்க முடியுதோ, என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி படிங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் எடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸில் ஒரு வீடியோ, யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. நம்ம சேனலில் பெருசாக கண்டென்ட் வீடியோ இருக்காது, அதை நான் சொல்கிறேன். அதனால் எந்த இதுவுமே கிடையாது, நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த சேனல் எடுத்து பாருங்கள். நிறைய பேர் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், என்ன கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் தேடி படித்ததுனால ஓகே. தமிழில் 2-3 சேனல்ஸ், இந்த லேர்ன் வித் விக்னேஷ், இவங்களாம் வந்து தமிழில் போடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தமிழில் வேணும்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ யாரை ஃபாலோ பண்ணுறதுன்றது முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்டடீஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் போகுதான்றது தான் முக்கியம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 20 சம்ஸ், ரீசனிங்கில் வந்து அனாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு 20 சம்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங்க்கு. இப்போ நான் ஒர்க்கிங், ஸோ இவங்களுக்கு தான் டைம் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து 3 hours 2 ஹவர்ஸ்னு ஒரு 8 ஹவர்ஸை பிடிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து படிக்கிறதுனா உங்கள் விருப்பம். ஸோ 3 hours ரீசனிங், 3 hours மேக்ஸு, 2 hours வந்து ஜிகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸ், எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசனிங் எடுத்து ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக கொஞ்சம் உட்கார கடுப்பாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக ரீசனிங் எடுத்து உங்களால் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா 1 month வந்து ரீசனிங்கை வந்து நம்ம எக்ஸல் பண்ணிடலாம். அதாவது நல்லபடியாக ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்து நம்மளால் படிக்க முடியும். 30 கொஷின்ஸ் இருக்குது ப்ரிலிம்ஸில், மேக்ஸ் வந்து 25 கொஷின், ஜிகே பேலன்ஸ் இருக்க 45 கொஷின். கரெக்டு தானா கணக்கு? ஸோ வந்து கண்டிப்பாக உங்களால் ஒரே மாதத்தில் வந்து ரீசனிங்கை வந்து கவர் பண்ண முடியும். இந்த 3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அதை விட கம்மியாகவே கவர் பண்ணிடலாம். மேக்ஸ் வந்து 3 hours எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். ஸோ நான் இப்போ சொல்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, இது எல்லாமே டாபிக் வைஸ் போங்க. ஸோ டாபிக் வைஸ்க்கு என்ன பிடிஎஃப், என்ன புக்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் அதை கலக்க வேணாம். ஸோ ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 1 week வச்சுக்கோங்க. சரி, மேக்ஸிமம் 1 week. 1 weekக்குள்ளே பர்சன்டேஜ் எடுத்தால் பர்சன்டேஜை முடிச்சிடணும். ஸோ வந்து ரயில்வேல வந்து ரொம்ப கால்குலேட்டிவாலாம் கேட்கவே மாட்டாங்க, சும்மா பேசிக்கான கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டாபிக் எடுத்திங்கன்னா 1 weekக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இது மேக்ஸ் முடிஞ்சு. ஜிகே வந்து 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு இந்த மாதிரி. இன்னொன்று ஸ்டாட்டிக் ஜிகே, டான்ஸு, ஃபெஸ்டிவலு. ஸோ இதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு 1 மணி நேரம். ஹிஸ்ட்ரி எடுத்து ஒரு டாபிக் எடுத்து 1 மணி நேரம் படிக்கிங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்து 1 மணி நேரம் படிங்க. இவ்வளோதான் சிம்பிள். இதுதான் ஸ்டடி பிளான். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணவே தேவையில்ல. இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். 1 week படிச்சுட்டு அப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக 6 months நம்ம படிச்சுட்டே இருக்க போகிறதில்ல. உங்களால் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக 3 months முடிக்க முடியும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால். எனக்கு மேக்ஸே வராது, எனக்கு ரீசனிங்கே வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வராது தான். ஸோ அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். மேக்ஸ் வராதுன்னா ரீசனிங்கை டக்குன்னு முடிச்சுட்டு மேக்ஸுக்கான டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போ 1 month நீங்கள் ரீசனிங்கை முடிச்சிங்க அப்படின்னா இந்த 3 hours நீங்கள் 1 hour மாற்றிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க, குவிஸ் தான் போட போகிறீங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 2 hours நீங்கள் வந்து மேக்ஸுக்கு தள்ளி விட்ருங்க. இல்லாட்டி 1 hour வந்து மேக்ஸுக்கு தள்ளி விட்டு ஜிகேக்கு 1 hour ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காம்போசிட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 3 subjectsஐயுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஒரு நாளைக்கு ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருந்தால் போர் அடிக்கும், கடுப்பாயிரும். ஸோ அதனால் 3 subjectsமே எடுத்து அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். படிக்க நமக்கு வந்து டயர்ட் ஆகாது, போர் அடிக்காது. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் பிளானு. இதை நீங்கள் எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து புக்ஸு, என்ன புக்ஸ் படிக்கலாம். ஸோ அதை பற்றி சில டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சொல்கிறப்ப கரெக்டான புக்ஸாக சொல்லணும். அதனால் வந்து நான் அதை தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு NTPC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.